ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு ஆக்சுவலி எல்லாரும் செம்ம ஜாலியாக இருப்பீங்க. ஏன்னா நிறையா பேருக்கு நாளைக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே லீவ் இருக்குது. ஸோ வீக்கெண்ட் வைப்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பட் நிறைய பேரை நேற்று நான் மன உளைச்சல் ஆக்கிட்டேன். ஸோ அது எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் என் மேலே உள்ள உண்மையான அக்கறையில் நிறைய பேர் எனக்கு நிறைய பர்சனல் மெசேஜஸ் என்னுடைய வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாவில், என்னுடைய மெசஞ்சரில் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டீங்க. ஈவன் எனக்கு தெரியாத பீப்புள் என்னோட லைவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணாமல் இருந்த எத்தனையோ பேர் கூட வந்து எனக்கு மெசேஜ் போட்டு நான் தான் உங்களுக்கு இவ்வளோ நாளாக உங்கள் லைவை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் நேற்று அழுது என் கூட பிறந்த ஒரு சகோதரி அழுத மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ சகோதரிங்க எனக்கு அந்த மாதிரி மெசேஜஸ் அனுப்பியிருந்தீங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த அன்புக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியல. நானும் ஒரு மனுஷி தான். என்ன செய்யலாம், எவ்வளோதான் ஸ்ட்ராங் அப்படின்னாலும் சம்டைம்ஸ் என்னடா இது நம்மளை இப்படியெல்லாம் ஒருத்தவங்க பேசுகிறாங்களே, எப்படி பேச முடியுது அப்படின்னு யோசிக்கும் போது என்ன சொல்ல, சார்ட் ஆஃப் அது பெயின் தான். நான் ரொம்ப ஸ்ட்ராங் தான், பட் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நான் கேட்டது இல்லையா, கேட்டது இல்லை. ஸோ அது கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. நம்மளை ஒருத்தவங்க இப்படி பேசுகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோமோ, நம்ம யாரால் இப்படி பேசணும் அப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது அகைன் நான் மார்னிங் உங்களை பேசி அப்செட் பண்ண விரும்பலை. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ தட் என்ன சொல்ல, அந்த ஒரு ஒரு அன்வான்ட் அந்த இதை வந்து நம்ம பேச வேண்டாம். ஓகே, கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும், முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். இனிமேலாவது நம்முடைய நாட்கள் நல்ல நாளாக இருக்கட்டும். ஓகே, இன்னைக்கு பார்த்து நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, வாழ்க்கை வந்து என்பது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு நிலையற்ற ஒரு விஷயம் இல்லையா? இன்னைக்கு என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போக முடியும் இல்லையா? அதை தாண்டி நம்ம என்னதான் எதிர்காலங்களுக்குரிய பிளான் போட்டாலும், என்னதான் வந்து நம்ம ஃப்யூச்சரை பற்றி பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாலும், அதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு நினைவுகள் மாதிரி தான். இப்போ நம்முடைய கடந்து போன வாழ்க்கை வந்து எப்படின்னு என்ன சொல்லலாம்னா, ஒரு நம்முடைய மெமரிஸோட ஒரு தொகுப்பு, அதாவது ஒரு நினைவுகளின் தொகுப்பு இல்லையா? ஃப்யூச்சர் வந்து என்னன்னா நம்ம எதிர்காலத்தோட ஒரு டிசையர், இதெல்லாம் எனக்கு நடக்கணும், என்னுடைய ஃப்யூச்சர்ல இதெல்லாம் நடக்கணும் டிசைர் பண்ணி ஒரு பிளான் பண்றது. பட் நிகழ்காலம் வந்து டுடே, இந்த ப்ரெசன்ட்ல நம்ம என்ன வாழ்றோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இந்த ப்ரெசன்ட்ல நம்ம சந்தோஷமா இருக்குமா? எத்தனை பேருடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு? இல்லை இல்லையா? இந்த உலகத்துல எதுவுமே நிலையற்றது. நம்ம எத்தனை பேர் அதை யோசிக்கிறோம்? இந்த வாழ்க்கையை எப்படின்னா, பிறப்பு அப்படின்றதும் சரி, இறப்பு என்பதுக்கும் நடுவுல இடைப்பட்ட காலம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில கடவுள் கொடுத்தது. நம்ம பிறக்கிறோம், வளர்றோம், படிக்கிறோம், சொத்து சேர்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில உறவுகள் வருது, உறவுகள் போகுது, நம்ம உடல் இருக்கு, அழகா இருக்கு, இப்படி எல்லாமே இருக்கு. எல்லாமே ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலங்கள் வரைக்கும் அதோடைய வேலைகளை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஈவன் நம்ம உடல் கூட ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அதுக்குள்ள பல நோய்கள் வருது, பலவிதமான உபாதைகள் வந்து நம்மளும் கஷ்டப்படுறோம். ஸோ அப்போ எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது இந்த வாழ்க்கையில இல்லையா? அப்போ இருக்கிற நாள்ல நம்ம சந்தோஷமா வாழணும். எத்தனை பேருக்கு நல்லது செய்யணும், என்ன நம்ம மனசு அமைதியா இருக்கா, நம்ம வந்து எவ்வளோ நாள் சோர்வோட இருக்கிறோமே, எதை செஞ்சாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையே, எதை தேடி நம்ம ஓடுறோம் அப்படின்னு நிறைய பேருக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் நிறைய பேர் இந்த யோகா, அப்புறம் வந்துட்டு நிறைய அந்த சொல்ல இந்த மாதிரி இயற்கையான தெரப்பீஸ் எல்லாம் போவாங்க மன சாந்திக்காக. பட் அதெல்லாம் கூட நம்மளுடைய இன்னர் பீஸ் வந்து என்ன இருக்குன்றது அவங்க வந்து ட்ரிகர் பண்ணி நம்மளை வந்து இது பண்றாங்க. நீங்க இப்படி வாங்க, நீங்க இதெல்லாம் போட்டு ரொம்ப யோசிக்காதீங்க அப்படி. அதுதான் உண்மை சரியா? வாழ்க்கையில எதுவுமே நிஜம் இல்லை, அதாவது நிஜம் இல்லை, அதை நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தான். எல்லாமே சுகம், துக்கம், சந்தோஷம், இது எல்லாமே அதுதான்ன்றதை நம்ம யாரும் யோசிக்கிறதே கிடையாது. ஒரு 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 சின்ன கதை சொல்றேன். புத்தரை வந்து ஒரு ஊருக்கு போயிருந்தாராம். அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல ஒரு பெரிய வைர வியாபாரி இருந்தாராம். அவர் ரொம்ப பயங்கர பெரிய மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அவர். அப்போ அவர்கிட்ட சொன்னாங்களா, இந்த மாதிரி நம்ம ஊருக்கு புத்தர் வந்திருக்காரு அப்படின்னு. அப்படியா, அவரை போய் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த விசேஷமான வைரங்களை ஒரு கவர்ல போட்டு எடுத்துக்கிட்டு அவரு போறாரு அந்த புத்தரை பார்க்க. அப்போ புத்தர் அமைதியா ஒரு மரத்துக்கடியில சாந்தமான முகத்தோட அமைதியா உட்கார்ந்துருக்காரு. அப்போ அவரை பார்த்ததும், ஐயா உங்களுக்காக நான் இந்த விலை உயர்ந்த வைரங்களை கொண்டு வந்திருக்கேன், என்னுடைய பரிசா, இந்தாங்க ஐயான்னு சொல்லி கையில கொடுத்தாராம். அப்போ அவர் அதை வாங்கவே இல்லையா. அவரை பார்த்து சிரிச்சுட்டு கேட்டாராம், சரி ரொம்ப நல்லது, நீ வந்துட்டு இந்த வைரங்கள்லாம் உன் கூட நிலையா இருக்கும் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டா. அப்படியா, இல்லையா நான் இறந்துட்டேன்னா இந்த வைரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லை வேற யாராவது தான் யூஸ் பண்ணுவாங்க, எதுவும் எனக்கு நிலை இல்லை அப்படின்னாங்க. அப்போ உன் கூட உள்ள உறவுகள் உனக்கு நிலையா அப்படின்னு 2 மணி நேரம் யோசிச்சுட்டு, இல்லையா அவங்களும் எனக்கு நிலை இல்லை, நான் இருக்கிற வரைக்கும் தான், ஒரு காலம் வரும்போது அவங்களும் என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆமா அப்படியா, சரி. அப்புறம் நீ இந்த இருக்கிற உன்னுடைய அழகு, இந்த செல்வாக்கு, இல்லையா இதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அப்போ உனக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே, அப்போ உனக்குன்னு என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே
சொன்னோன்னே அந்த செல்வந்தருக்கு ஒண்ணுமே புரியாம பயங்கரமா அழ ஆரம்பிச்சாராம். அப்போ புத்தர் சொன்னாராம், எனக்கு இது எதுவுமே இல்லை, ஆனா நான் ரொம்ப மன அமைதியோட இருக்கேன். எனக்கு என்னை விட்டு யாராலையும் எடுக்க முடியாத மன அமைதி சந்தோஷமும் எனக்குள்ள இருக்கு. அது யாராலையும் எடுக்க முடியாது. அது என்னோட இருக்கு. உனக்கு அது இருக்கான்னு யோசி அப்படின்னு சொன்னப்போ அந்த ஆள் அந்த செல்வந்தர் அந்த நகை அந்த இத்தனை நாள் ஆடம்பரமான வாழ்ந்த எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை என்னன்னு யோசிச்சுட்டு அந்த புத்தரோட டிவோட்டி ஆனாராம். இதுதான் வாழ்க்கையில் இல்லையா? எத்தனையோ பேர் நினைப்பாங்க பணம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சாதிச்சிடலாம். கிடையாதுங்க. பணம் இல்லாத ஏழைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி கூட எத்தனையோ பணக்காரங்களுடைய வாழ்க்கையில கிடையாது. இதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. வாழ்க்கைன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம்தான். அந்த வாழ்க்கை வாழ்ற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்மளால எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க, நம்மளால முடிஞ்சா மற்றவங்கள சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணணும். முடியலையா யாரையும் காயப்படுத்தக்கூடாது. வாழ்க்கை நிலையற்றதுன்ற ஒரு புரிதல் மட்டும் நமக்கு இருந்தா போதும். ஒரு கவிதையோட ஒரு பொன்மொழியோட இருக்கு, ஒரு பொன்மொழியும் இருக்கு, ஒரு பாட்டும் இருக்குது. நேற்று என்பது கனவு, நாளை என்பது கற்பனை, இன்று மட்டுமே உண்மை. இதுதான் நிஜம் இல்லையா? வாழ்க்கையோட ஒரு புரிதல் இருக்கணும். இவ்வளவுதான். எதையுமே நம்ம வாழ்க்கையில எதையுமே நம்ம கொண்டுட்டு போக முடியாது. அதுக்காக எல்லாத்தையும் விட்டு டிட்டாச்மெண்ட் ஆகி அப்படி இருக்கணும்ன்றலாம் சொல்லவே இல்லை. எல்லாத்து மேலேயும் என்னன்னா பற்று இருக்கணும், பட் அதுக்கு அடிமை ஆகிடக்கூடாது. சரிங்களா? எல்லாத்து மேலேயும் ஒரு ஆசை இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது ஒரு அடிமை ஆக்கக்கூடாது நம்மளை இல்லையா? இந்த வாழ்க்கையில் வர இந்த செல்வாக்கு, சொத்து, அப்புறம் நம்முடைய படிப்பு, அழகு, உறவுகள், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் அது மேலே நமக்கு ஒரு பற்று இருக்கணும். பட் அது நம்மளை அடிமை ஆக்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் இழப்புகளோ ஏதோ ஒன்று வந்தால் அதை கடந்து போக நம்மளால முடியாது. நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க, ஏதோ சம்திங் நடந்த அந்த வேலையோ இல்லை ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் இல்லை ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒரு சோறு வந்துடுது, இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அப்சைட் டவுன் நம்மளை மாற்றி போட்டுதுன்னா அந்த ஒரு பற்று மட்டும் நம்ம ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகி இதுதான் உலகம் அப்படின்னு ஒரு அடிமை ஆகாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை கடந்து போக முடியும். நம்முடைய அடுத்த வாழ்க்கையில் அடுத்த இடம் என்ன, அடுத்த கோல் என்னன்னு நம்மளால பார்க்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளேயே நம்ம சுத்தி 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 நம்ம மன அமைதியை இழந்து வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அர்த்தம் இல்லாம போயிடுது இல்லையா? இப்ப சிலர் பார்த்துருக்கீங்க இல்லையா, ரொம்ப உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா யூடியூப்ல ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தையே நம்ம என்ன பண்றோம், ரொம்ப அவங்களுக்கு அடிமை ஆகிட்டோம். உண்மைதானே இல்லையா? அந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குது, அங்க நம்ம நடக்கிற விஷயங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்க பண்ற வேலைகள் தெரிஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு அடிமை ஆகிட்டோம் இல்லையா? அந்த டைம் ஆனா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எத்தனையோ பேர் சொல்லுவோம் எல்லாம் அப்படியெல்லாம் நாங்க இல்லைன்ட்டு, அதெல்லாம் போய் எத்தனையோ பேர் அவங்கள கழுவி ஊத்துறன்னு சொல்லி போனா கூட அந்த விஷயங்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க. அப்ப என்னன்னா அடிமை ஆகிட்டோம் இல்லையா? அதுதான் ரொம்ப தப்பு. வாழ்க்கையில எதுக்கும் அடிமையாகக்கூடாது. நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான். இதை ஒரு அலசி ஆராய்ஞ்சிட்டு இதுதான் நம்ம வாழ்க்கையில எதுவுமே நமக்கு உண்மை கிடையாது, எதுவுமே நமக்கு நிதர்சனமான நம்ம கூட கடைசி வரைக்கும் எதுவும் இருக்குன்றது கிடையாது. அப்ப இருக்கிற காலங்கள்ல என்ன செய்யணும், என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையை எதை நோக்கி போகுதுன்னு பார்க்கணும். நம்ம மன அமைதியோடு இருக்குமா, நம்முடைய சந்தோஷம் எங்க இருக்கு, புரியுதா, நம்முடைய தேடல் எதுல இருக்கு, அதை முதல்ல நீங்க பார்க்க கத்துக்கணும். வாழ்க்கையை நிலையற்றுதுன்றது அது ஒரு சாபம் கிடையாது, அது ஒரு வரம் மாதிரி தான். ஏன்னா அப்படி நம்ம நினைவு நமக்கு வரும்பொழுது அந்த ஒரு புரிதல் நமக்கு வந்தாதான் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப தெளிவா புதிய நாளை புதிய சந்தோஷத்தோட தொடங்க முடியும். ஏன்னா மனசு ஒரு குரங்கு மாதிரின அது எப்பவுமே என்னன்னா நமக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். எதிர்காலத்துல என்ன நடக்குமோ, நிகழ்காலத்துல என்ன நடக்குமோ, இல்ல முடிஞ்சு போனதெல்லாம் மறுபடியும் வந்துருமோ, இப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு தெளிவான சிந்தனையோட இருக்க வாழ்க்கையில எது நிதர்சனமான ஒண்ணு. ஏன்னா மனுஷங்களுக்கு போதுன்ற எண்ணமே கிடையாது. இன்னைக்கு ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்படுவோம், அந்த பொருள் அதுக்கு அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்து என்ன, இந்த ஆசை ஒரு அளவில்லாதது. புரியுதா? அந்த ஆசைக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். பட் ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும், இந்த எல்லா ஆசைகளும் இந்த எல்லா தேடல்களும் எதுவுமே நமக்கு நிஜமான ஒரு சந்தோஷத்தையும் மன அமைதியை கொண்டு வர போறது இல்லை. நம்ம மேல இருக்க மற்றவங்க மேல நம்ம காட்டுற காழ்ப்புணர்ச்சி, கோபம், பொறாமை, வெறுப்பு, அவனை எப்படியாவது அழிச்சிட்டு ஓடணும், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கடைசியில நீங்க எத்தனை பேரை அழிச்சிட்டு நீங்க ஓடி போனாலும் உங்களுடைய மனசுல நீங்க பார்க்க போறது மொத்தத்துல ஒரு வெறுமை தான் இருக்கும் இல்லையா? எதுவும் உங்க கூட வரப்போறது இல்லை. ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இதுதான் நிஜம். புரியுதா? நம்முடைய வாழ்க்கையில சேர்த்து சொத்து சுகங்க எதுவுமே கிடையாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆபீசர்ஸா இருப்பாங்க, அந்த போஸ்டிங் முடிஞ்சதும் அவங்களோட இருந்த இடமே தெரியாம போயிடுவாங்க. அவங்களுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. அது வரைக்கும் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நம்ம எல்லாரும் உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது, எந்த மனக்கலக்கங்களும் வராது, தேவையில்லாத எண்ணங்கள் வராது, தேவையில்லாத தேடல்கள் வராது, நமக்கு யாரு மேலேயும் போட்டி பொறாமை வராது.
இதுக்காக நம்மலாம் கடவுளா வாழணுன்ற அர்த்தம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நிதர்சனமான உண்மைகள் இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இந்த உண்மைகளை நம்ம தேடிட்டு எத்தனையோ பேர் மிகப்பெரிய பணக்காரர்களா நம்முடைய தாய் தகப்பன் கூட நம்ம இருந்தப்போ வாழ்ந்திருப்போம். பட் ஏதோ ஒரு சூழ்நிலையில எல்லாத்தையும் இழந்து கடைசியில ஒரு ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்திருப்போம். அப்படி பாடும்போதே நமக்கு தெரிஞ்சிடலாம் எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. அப்ப என்னதான் நமக்கு சொந்தம்? நம்ம செய்கிற செயல்கள், நல்ல செயல்கள், நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம யாரையும் காயப்படுத்தாம நம்ம வாழ்றோம் பார்த்தீங்களா? அந்த வார்த்தைகள், அந்த செயல்கள் மட்டும்தான் நம் காலத்திற்கு பிறகும் பேசக்கூடிய விஷயம். இன்னைக்கும் அப்துல் கலாம் ஐயாவை நினைக்கிறோம், இன்னைக்கும் காமராஜர் ஐயாவை நினைக்கிறோம், இன்னைக்கும் எம்ஜிஆர் ஐயாவை நினைக்கிறோம், இன்னைக்கும் ஜெயலலிதா அம்மாவை நினைக்கிறோம், இன்னும் எத்தனையோ பேரை இந்த மாதிரி முக்கியமானவங்களை அவங்களெல்லாம் நினைக்கிறோம்னா என்ன யோசிக்கிறோம்? அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையை யோசிக்கல, அவங்க செய்த நலன்களை யோசிக்கிறோம். எத்தனையோ பேர் யோசிக்கிறாங்க தெரியுமா? ஜெயலலிதா அம்மானா என்ன ஞாபகத்தை வரும்? தொட்டில் குழந்தை. எம்ஜிஆர் ஐயானா என்ன ஞாபகம் வரும்? சத்துணவு திட்டம் வருதா? காமராஜனா எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி. அப்துல் கலாம் ஐயானா என்ன? ஒரு 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 நார்மல் ஒரு ஸ்கூல்ல இருந்து படிச்சு இன்னைக்கு ஒரு பிரசிடென்ட் ஆன ஒரு மனுஷன். எவ்வளவு பெரிய இப்படி எத்தனையோ பேரை பத்தி யோசிக்கும் போது ஒரு விஷயங்கள் வருதா? அதான் அந்தந்த காரியங்கள் தான் வரும். புரியுதா? அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையில நடந்ததை விட அவங்க மற்றவங்களுக்கு என்ன செஞ்சாங்க அந்த செயல்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். இதை ஞாபகத்துல வச்சுட்டு இன்னைக்கு நாளை தொடங்குங்க. வாழ்க்கையில எதையும் கொண்டு போறது இல்லைங்க. இது நிலையில்லாத வாழ்க்கை. அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. அதை ஒரு பயமா எடுத்துக்காதீங்க. சந்தோஷமா இருங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கு. நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எனக்காக பேசின எல்லா உள்ளங்களுக்கும், எனக்காக வருத்தப்பட்ட எல்லா உள்ளங்களுக்கும் மறுபடியும் ஒரு முறை நான் நன்றி சொல்லிக்கிறேன். சந்தோஷமா இருங்க. இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். சந்தோஷத்தோட லைவ் போடலாம். ஓகேங்களா? நோ அழுகை, நோ என்ன சொல்ல காசிப்ஸ் ஒண்ணுமே இல்லை. இனிமேல் நானா இருக்கேன், நீங்களா இருங்க. இன்னைக்கு நிறைய பஸ்ஸிலோட வரேன். ஓகேங்களா? ரிடில்ஸோட வரேன். ஃபன்னா கொண்டு போனா லைவ். ஓகேங்களா? முடிஞ்சா 4 மணிக்கு வாங்க, நம்ம லைவ்ல பார்க்கலாம். ஓகே, டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.